பாஜகவோடு மறைமுக கூட்டணி வைத்து உள்ளவர்தான் எடப்பாடி பழனிசாமி என்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திருமயம் சட்டமன்ற தொகுதியில் சட்டம் ஒழுங்கு சீராக உள்ளது என்பதற்கு பள்ளி மாணவிகள் விஷயத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கையே சான்று என்றும், சம்பந்தப்பட்ட ஆசிரியர் மீது வழக்கு பதிவு செய்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அண்ணாமலைக்கு ஒருமையும் தெரியாது, பன்மையும் தெரியாது, அவர் எப்படிதான் IAS படித்தாரோ என்றும் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி விமர்சித்தார். அவருக்கு ஒருமை பன்மை எதுவுமே தெரியாது. IPS எப்படி படித்து விட்டு வந்தார் என்பது ஆண்டவனுக்கு தான் தெரியும். பாஜகவுடைய மறைமுகமான கூட்டணி வைத்திருப்பவர் தான் எடப்பாடி பழனிசாமி. திருமொழிக்கு சொல்ல மாட்டாரு, யாரையாச்சும் விட்டு சொல்லிட்டு நாங்க சொல்லிட்டோம் பாரு. அதை போல பேரிடர் நிதியை தராததற்கு கண்டனம் தெரிவிக்க மாட்டார். பாரதிய ஜனதா ஆட்சியை இதுவரை அவர் எந்த பேட்டியிலும் கண்டிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தகுந்த ஒன்று. இதிலிருந்து மறைமுகமாக பாஜகவினுடைய உதவியை அவர் நாடுகிறார். வெளியே ஜெயக்குமாரையே யாரையாச்சும் விட்டு ஏதாச்சும் ஒரு பதிலை சொல்லிவிட்டு அதுதான் என் பதிலிட்டு போயிடுவார். ஆனால் அவர் நேரடியாக பாஜகவை விமர்சிப்பதும் கிடையாது, தாக்குவதும் கிடையாது.